திமுக காரங்க சோசியல் மீடியாவிலையும் அவங்களுடைய ஸ்ட்ரீம்லைன் மீடியாவிலையும் புலம்பி தீக்குறாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தது யாரு? திமுக தானே. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தது யாரு? திமுக தானே. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது யாரு? திமுக தானே அப்படின்னு புலம்பி தீக்குறீங்க. இதெல்லாம் சரி. அதே பெண்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த அதிகாரத்தை வச்சு நீங்க அவங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் கொடுத்திருக்கீங்க. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தீங்க, சரி. ஆனா அவங்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. அவங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க சம்பாதிச்ச சொத்துக்கள் எவ்வளோ, நீங்க கொடுத்த உரிமையை வச்சுக்கிட்டு அதே பெண்கள் வச்சிருக்க சொத்துக்கள் எவ்வளோ, அதையும் இந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட கணக்கிலிடாத சொத்துக்கள் உங்ககிட்ட இருக்கு, அவங்கள்ட்ட வெறும் உரிமை தான் இருக்கு. அந்த உரிமையை வச்சுக்கிட்டு வெறும் நாக்க கூட வழிக்க பயன்படாது. ஆனா உங்க சொத்துக்களை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவே வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு இருக்கு. வெறும் உரிமைகளால எந்த வித பயனும் கிடையாது. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சொத்து உரிமை கொடுத்து மற்ற உரிமைகளை கொடுத்து நல்லா வாழ்ந்திருந்தா அவங்க ஏன் 1000 ரூபாய் உரிமை தொகைக்காக கையேந்த போற நிலைமை இருந்திருக்கும். நீங்களே சொல்லுங்க. டிஎம்கே காரங்க பாக்குறீங்களே, நீங்களே சொல்லுங்க. ஏன் இலவச பஸ்ஸுக்கு அவங்க கையேந்தணும்? ஏன் இலவச பஸ்ஸுக்கு கை காட்டி நின்றுட்டு இருக்கணும்? நீங்க எல்லாம் லேண்ட் குரூசர்ல போகும்போது அவங்க குறைஞ்சபட்சம் ஆட்டோவுக்கு போறதுக்காக நீங்க வழிவகை செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க ஏன் மாத்தி டிவிக்கு ஓட்டு போட போறாங்க? இதெல்லாம் நீங்க சிந்திக்காம இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்க புலம்புறதை நிறுத்துங்க. டிவிக்கு அரசு மேல பழி போடுறதையும் டிவிக்கு அரசு மேல சகதி வரி பூசுறதையும் கொஞ்சம் நிறுத்துங்க.